ஆர் ராசா மீண்டும் சர்ச்சையில் சிக்கினார். மேட்டுப்பாளையம் அருகே சேரன் நகரில் சாலை அமைக்கும் பணியில் அடிக்கால் நாட்டி நிகழ்ச்சியில் அரங்கேறிய சம்பவம். மைக்கை கையில் பிடித்து விட்டாலோ ஆர் ராசாவுக்கு போற போக்கில் ஏதாவது பேசுவது சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. பிரதமர் மோடியை விமர்சனம் செய்கின்ற பெயரில் ஸ்டாலினை அசிங்கப்படுத்தினார் ஆர் ராசா. இதோ காணொலி. 25 ஆண்டு காலமா டெல்லியில இருக்கு. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பொய் சொல்ற கோவையில் சேரன் நகரில் நடந்த சம்பவம். இது மோடி என்று சொல்லாமல் முதலமைச்சர் என்று சொல்லி பேச்சை ஆரம்பித்தார். அங்க இருக்கும் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சிக்கு ஆளானார்கள். திமுக தொண்டர்கள் முதலமைச்சரை ஆர் ராசா விமர்சனம் செய்கிறாரா என்று சலசலப்பு ஏற்பட்டது. ஆர் ராசாவுக்கு அருகில் இருந்தவர்கள் மோடி என்று பெயர் சொன்னவுடன் சுதார்த்து கொண்ட ஆர் ராசா பேச்சை தொடங்கினார். மோடி கேட்டோம், தூத்துக்குடியில திருநெல்வேலியில பிரதமர் இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு பிரதமரை நான் நாடாளுமன்றத்தில் பார்த்ததே இல்லை. சமீபத்தில் தேசிய தலைவர் வ.உ. சிதம்பர பிள்ளை அவரை போற போக்கில் ஆர் ராசா அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசினார். சுதந்திர போராட்ட வீரர் இப்ப அவர் கொண்டு போய் பிள்ளையார் சங்கத்துக்கு புள்ளமார் சங்க தலைவராயிட்டான். இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை வித்து தன் இருந்த கப்பலை வித்து பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் வித்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீசார் வாங்கி கொடுத்து பெரியார் வந்து கெஞ்சினார். வ.உ. சிதம்பர பிள்ளை ஐயா அவர்கள் தன்னுடைய மகனுக்காக பெரியாரிடம் போலீஸ் வேலைக்காக கெஞ்சினார் என்று ஆர் ராசா கூறினார். உண்மைக்கு புறம்பாக வ.உ. சிதம்பர பிள்ளை ஐயாவை விட பெரியார் 7 வயது சிறியவர். வ.உ. சிதம்பர பிள்ளை பிறந்த தேதி 5/9/1872. அவர் சிறைக்கு சென்ற வருடம் 1908. அவர் மறைந்த தேதி 18/11/1936. தேசத்திற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் வ.உ.சி. சிதம்பர பிள்ளை. பெரியார் அவர்கள் நீதி கட்சியில் 1938 இருந்து 1944 வரை தலைவராக இருந்தார். பெரியார் அவர்கள் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் எப்படி வேலை வாங்கி கொடுத்திருக்க முடியும்? சுதந்திரம் கிடைத்தது 15/8/1947. வ.உ.சி. ஐயா இறந்த தேதி 18/11/1936. இதுவே எடுத்துக்காட்டு. உண்மைக்கு புறம்பாக பேசுவதே வாடிக்கையானது ஆர் ராசாவுக்கு. இதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக பேசிய காணொலி உண்டு. நான் கலைஞர்னு சொல்லுவேன், என் நண்பர், நீங்க வச்சுக்கோங்க நண்பர். வெள்ளக்காரன் வெளியில இருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டுடைய மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது. ஆனால் எம்ஜிஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே.